பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. நிகழும் துன்முகி வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், அதாவது 2/8/2016 செவ்வாய்க்கிழமை, குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அங்கனம் பிரவேசம் செய்யும் குரு பகவான் மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1, இந்த 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட யாருக்கும் எளிதில் வளைந்து கொடுக்காத கம்பீரமும் கலந்த குணம் கொண்ட சிம்மராசி நேயர்களான உங்களுக்கு குரு பகவான் எந்த விதமான நற்பலன்களை தரப்போகிறார், எந்த விதமான எதிர்மறையான பலன்களை அளிக்க இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் குரு பகவான் தங்களது ராசிக்கு ஜென்மத்தில் இருந்தார். அதே நேரம் ஜென்மத்தில் ராகு, 7இல் கேது, அர்த்தாம்ச சனி போன்ற அனைத்து கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சியினாலும் தங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள். அந்த வகையில் தற்போது ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியினால் குரு பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பிரவேசம் செய்கிறார். அவ்வாறு பிரவேசிக்கும் காலம் 2ஆம் இடத்திற்கு வரும்போது குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரை தங்களது வாக்கிற்கு மரியாதை இல்லாமல் இருந்த காலம் மறைந்து தங்களது பேச்சிற்கு ஒரு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே நேரம் குடும்பத்தில் பணப்புழக்கங்கள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கடந்த காலங்களில் தாங்கள் சிம்மராசி நேயர்கள் அனைவரும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்திருப்பீர்கள். அதாவது ஒரு கூண்டில் அடைப்பட்ட கிளி போல தங்களது வாழ்க்கையானது சென்றிருக்கும். தற்பொழுது அந்த இறுக்கமான சூழ்நிலையானது மறைந்து நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வாழ்வில் ஒரு தெம்பும் தைரியமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் என்றே சொல்லலாம். அதே நேரம் குரு 2ஆம் இடத்திற்கு வருங்காலம் குடும்பத்தில் சிற்சில சச்சரவுகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் கூட வரும். அது பெரிய லெவலில் ஒரு பாதிப்புகள்னு இருக்காது, சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே நேரம் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் நல்ல வாய்ப்புகள், நல்ல வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு முழுமையாக இருக்குன்னே சொல்லலாம். எனவே வேலை வேண்டி காத்திருப்போர் இந்த குரு பெயர்ச்சி நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுவும் தாங்கள் எதிர்பார்த்த வேலை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட வேலையே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறான். மருத்துவ பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து விடுபட வழிவகை ஏற்படும். அதே போல் சிலருக்கு கண்டுபிடிக்க முடியாத டிசீஸாக இருக்கும். என்னங்கிறதே ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. போனாங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது என்னங்கிறதே ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாத டிசீஸாக இருக்கும். அதை போல் உள்ளவங்களுக்கு அந்த நோயினுடைய தன்மை, வியாதியினுடைய தன்மையை கண்டறிவதற்கான சூழ்நிலை உருவாகும். இந்த காலகட்டங்களில் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோர்ட்டு கேஸு இதெல்லாம் ரொம்ப லாங் பீரியடாக முடிக்காமல் ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுவரை அதில் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது, எந்த ஒரு இணக்கமான சூழ்நிலையும் வரலை அப்படின்னு வருத்தப்படுபவர்களுக்கு இந்த ஓராண்டு காலத்தில் அதை முயற்சி செய்தால் விரைவாக அந்த வழக்குகள் முடிந்து தங்களுக்கு சாதகமாக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் தொல்லையால் இதுவரை அவதிப்பட்டு வந்தவர்கள், கடன் நிறையா வாங்கிட்டோம், கடன் நிறையா இருக்குது, கடன் அடைக்க முடியலையே அப்படின்னு எண்ணி வருத்தப்படுபவர்களுக்கு கடன் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கடனை அடைப்பதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல்
வேலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தொழில் புரிவோருக்கு சற்று முன்னேற்றமான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஆரோக்கியம் அந்யோன்யம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மற்ற கோச்சார கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்க வழிவகை வகுக்கும். பரிகாரம்: விநாயகர் பெருமானையும் துர்க்கையம்மனையும் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவ்வாறு அமையக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் சிம்மராசி நேயர்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம்.